விளையாடுங்க சிறப்பு. ம் தியாகம் தான் உன்னை உயர்த்தும். செக்மேட் பீச்சரிங்க குயின் சாக்ரிஃபைஸ். இரு எங்கன்னு சொல்லு. உங்களோட பிஷப் வெட்டிலாம் வேணாம், அதனாலதான் எங்கன்னு நீ அத புதிரோட தன்மை அதிகமாகி போக போக அதுக்கு ஏத்த மாதிரி திசை திருப்பதும் பண்ணுவாங்க. உங்க திசை திருப்பறதுக்காக தான் அந்த மந்திரி அங்க கூட்டு வச்சிருக்காங்க. விளையாடுங்க சிறப்பு. விளையாடுங்க சிறப்பு. விளையாடுங்க சிறப்பு. மாஸ்டர் அவங்க கிங் h7 விளையாடலாமே. அங்க போனா மொத்தமா போயிருது இல்ல அரசி, அதனால இருக்கிறதுலயே சிறப்பான நகர்வு அந்த யானை எடுக்கிறது தான். சொல்லுங்க நகர்வை சொல்லுங்க. சரி. ஏன்னா ஏற்கனவே போன தடவை டபுள் செக் சொன்னதுனால கேட்கல. வேற எதுவும் பிஷப் f3. அடுத்த நகர்வு பிஷப் f3 செக்மேட் மாஸ்டர். ஏன் இன்னொரு சது? சரி முதல் நகர்வு சரிதான். பிஷப் டு ஃபேஷன் 3 ஆடிடு. அங்க அப்புறம் குயின் g5. விளையாடுங்க சிறப்பு. Queen g1. வேணாப்பா. Queen g1, rook into g1, knight f2, checkmate to royal 4 அப்படி ஆடினா நல்லா தான் இருக்கும். ஆனா குயின் g1க்கு அவங்க அரசரை வச்சு வெட்டிட்டாங்கன்னா நீங்க இந்த மாதிரியான அந்த செக்மேட் பேட்டர்ன் நம்ம பார்க்கும்போது அந்த அரசி குதிரையால பாதுகாக்கப்பட்டிருக்கும். அப்ப அவங்களால அவ்வளவுதான் அரசரை வச்சு வெட்ட முடியாது. அதனாலதான் அவங்க யானையை வச்சு வெட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்மதர்டு செக்மேட் ஃபீச்சரிங்க கில்லர் நைட் வருது. ஆனா இங்க அப்படி கிடையாது, அவங்க அரசரை வச்சு வெட்ட முடியும். அப்ப அதையும் சேர்த்துதான் கணக்கிடணும். நீங்க அதுக்கு பேர் தான் பகுப்பாய்வு. நீங்க அப்படி ஆய்வு கண்ணோட்டத்தோட பார்க்கணும் எல்லாத்தையுமே. இப்படிதான் அப்படின்னு ஏன் நீங்க அதை அப்படி ஏன் இப்படியும் பண்ணலாம்ல. நீங்க சொன்ன மாதிரி ரூக்க வச்சு எடுத்தா நல்லதுதான். ஆனா அப்படி பண்ணாம இப்படி பண்ணிட்டாங்கன்னா இதே மாதிரி கண்ணோட்டத்தோட தான் நீங்க வாழ்க்கையும் அணுகணும். அது உங்களை நல்ல ஒரு சிந்தனையாளர்களா சமூகத்துல உருவாக்கும். வெறும் இது சதுரங்கத்துக்கு மட்டும் இல்ல. வேணாமா? அப்புறம் என்ன பண்ற? அது அடுத்த நகர்வு அப்புறம் என்ன பண்றது? அப்புறம்
அப்படிங்கும்போது ஓபன் பண்ணிக்கோ. பண்ணு. White to play checkmate in a move. Okay. ஆனா அதான் விளையாடுங்க சிறப்பு. நினைச்சது சொல்லணும்ல. நான் அது அப்போ சைக்கிக்கா அப்போ பாக்கல அந்த மாதிரி எக்ஸ்மென்ல ப்ரொஃபசர் கேரக்டர் வரும் பாத்திருக்கீங்களா? எக்ஸ்மென் சீரிஸ்லாம் பாப்பீங்களா? எக்ஸ்மென் பாத்திருக்கீங்களா? இல்ல. சரி, மார்வெல் காமிக்ஸ் படிப்பீங்களா? சரி வாங்க இருங்க, பாக்குறதுன்றதே முதல்ல இல்லன்னு அப்புறம் படிக்கிறதுக்குள்ளேங்க. உங்களுக்கு சின்ன பசங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நல்லாதான் இருக்கும். மார்வல் காமிக்ஸ் நல்லா இருக்கும். எக்ஸ்மென் பாத்தீங்கன்னா அதை பத்தி பேசலாம். நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவேன். ஹியூஜ் ஜாக்மேன் பத்தி சொல்லுவேன், எல்லாம் உள்ள எல்லாமே சொல்லுவேன். பார்க்கவே இல்லைன்னா அப்புறம் அதை பத்தி நம்ம என்ன பேசுறது? சரி, அடுத்த புதிய கண்டுபிடி. மாஸ்டர் இங்க பாருங்கப்பா, அனிமேஷன் படம் பொறுத்த வரைக்கும் அதுல பல பேரோட உழைப்பு இருக்கு. தரமானதா இருக்கும், பெரும்பான்மை தரமானதா தான் இருக்கும். நீங்க எதுலெல்லாம் கிடைக்குதோ, வீட்டுல எதுலெல்லாம் போட்டு வச்சிருக்காங்களோ கேட்டு பாருங்க. அந்த ஸ்வாப்டு கூட நீங்க பார்க்கலாம். அது நேத்துக்கு பார்த்து முடிச்சோம், அதுவும் சிறப்பானதுதான். இப்ப ரம்பிள்னு ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம், அதுவும் சிறப்பானதுதான். நீங்க வாய்ப்பு இருக்கும்போது பாருங்க. அனிமேஷன் படம் எல்லாமே தரமானதா இருக்கும். ஒரு 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 அருமையான ஒரு கதை இருக்கும், அந்த கதையை மையப்படுத்தி வச்சு போகக்கூடிய ஒரு திரைக்கதை நகர்வு இருக்கும், சிறப்பானதா இருக்கும். நாளைக்கு உங்களுக்கு அதுல விருப்பம் இருந்தா நீங்க ஒரு கிரேட் அனிமேட்டராகவும் உருவாகலாம், போலாம், வரலாம். அது அது நிறைய, அதாவது அது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, வளர்ந்தவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கூட மிகவும் சிறப்பான சொற்றொடர், கருத்துக்கள், சிந்தனைகளை உள்ளடக்கினதா இருக்கும். குங்ஃபு பாண்டா பாத்துட்டீங்களா? ஆனா நான் இதுல பாத்திருக்கேன் மாஸ்டர், ஆனா நான் ஃபுல்லா பார்த்தது கிடையாது. குங்ஃபு பாண்டாவோட முதல் பாகத்துல மாஸ்டர் ஊகுவே வருவாரு. அவர் வந்து ஒரு சிறப்பான ஒரு கருத்தை சொல்லுவார். இப்ப நம்ம தற்காலிகம் சொல்றத பிரசன்ட்னு சொல்றோம்ல, லீவ் தி மூமெண்ட் சொல்றோம், பிரசன்ட்னு சொல்றோம்ல, அத வந்து ஏன் அப்படி சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி, எஸ்டர்டேஸ் ஹிஸ்டரி, டுமாரோஸ் மிஸ்ட்ரி, டுடே இந்த நொடிதான் நிரந்தரமானதுன்றத சொல்றதுனால, அதனாலதான் அதை நம்ம ஒரு பிரசன்ட்னு சொல்றோம். ஒரு அன்பளிப்புனா அது எந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்க, அதனால அதை கொடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த நொடி, அந்த பிரசன்ட், அதான் அதை பிரசன்ட்னு சொல்றோன்ற மாதிரி. இதெல்லாம் இது வெறும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்கு அது புரியுதோ, உங்களுக்கு எல்லாம் அது புரியுதோ புரியலையோ, வயது முதிர்ந்தவங்களுக்கே அந்த ஒரு முதிர்ச்சியும் தெளிவும் தேவைப்படுதுதான். அந்த மாதிரி தான் சிறப்பா எழுதியிருப்பாங்க. வசனங்களும் கண்டிப்பா பெரும்பான்மை சிறப்பா தான் இருக்கும். நீங்க வாய்ப்பு இருக்கும்போது பார்க்கலாம். பாத்தீங்கன்னா பார்த்த பிறகு சொல்லுங்க, அதை பத்தி நம்ம பேசலாம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்றேன், அப்புறம் IMDbல எழுதுனதை சொல்றேன், அதை பத்தி அப்புறம் இன்னும் படிச்சதை சொல்றேன். இப்போ ஒரு பாட்காஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், 2 சிந்தனையாளர்கள் இல்ல 3 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், நிறைய ஆய்வுக்கு ஒரு நாள் படிச்சு அந்த ஆய்வை உள்வாங்கி அதை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அப்பதான் அந்த இடத்துல அது கற்றலில் கேட்டல் நன்றுன்றதா ஆகுது. கேட்டலில் பார்த்தல் நன்றுன்றது எந்த அளவுல வருதுன்னா, 2 பேர் 3 பேரோட ஆய்வை நம்ம வேற ஏதோ வேலையா இருக்கும் போது, வேற ஏதோ ஒண்ணு செய்யும் போது கேட்கிறோம், கேட்டு முடிச்சு அறிவை சிந்தனையும் வளர்த்துக்கிறோம், அறிவினை விரிவு செய்யறது அளவுல கேட்கிறோம், வாசிக்கிறோம். அது மூலமா அதையே இதே மாதிரி தரமான படைப்புகளை பார்க்கறது மூலமா அதுல பல சிந்தனையாளர்கள், இப்ப இதுல 4 பேர் தான் வராங்க, அதுல பல சிந்தனையாளர்கள், பல இயக்குனர், துணை இயக்குனர், இன்னும் பல பேரோட ஒட்டுமொத்தமா தான் அது வந்து ஒரு படைப்பா நமக்கு வந்து கொடுக்கப்படுது. நீங்க பெரும்பான்மை தரமான மலையாள படங்கள்ல பாத்தீங்கன்னா, கதை, திரைக்கதை, அதை எழுத்து வந்து ஒரு நூலா இருக்கும், இல்ல ஒரு புத்தகமா இருக்கும். அந்த எழுத்தாளரோட புத்தகத்தை ஒரு திரையில ஒரு படைப்பா நமக்கு வந்து அந்த இயக்குனர் வந்து கொண்டு வந்து கொடுத்திருப்பாரு. அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டுன்னா டாபின்னு ஒரு படம், சரிங்களா? அந்த படம் வந்து ஒரு நூலாவும் வந்து எழுத்தாளர் ராஜ் பி ஷெட்டி தான் எழுதியிருப்பாரு, சரிங்களா?
ராஜ்பி ஷெட்டியோட எழுத்து தான். அதே எழுத்த படைப்பாவும் வந்து கொடுத்திருப்பாங்க திரைப்படம் வழியா. அந்த அதுல இந்த டாபின்ற அந்த கதாபாத்திரத்துல வந்து ராஜ்பி ஷெட்டியே தான் நடிச்சிருப்பாரு. ஆனா இப்ப இங்க பொது சமூகத்துல ஒரு கண்ணோட்டம், ஒரு பார்வை இருக்குல்ல, ஒரு நடிகர்னா இப்படிதான் இருக்கணும், அந்த நடிகருக்கான ஒரு பிம்பம் இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அந்த படைப்பும் தகர்த்தெறிகிற மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து கதை தான் கதாநாயகன், கதாநாயக பிம்பம்லாம் கிடையாது. அந்த கதை தான் அந்த படத்தோட கதாநாயகனே, அந்த கதை தான். அந்த மாதிரி சிறப்பான வகையில இருக்கும். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதை ஏன் வந்து அவங்க படைப்புன்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு ஒரு பேரா இருக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே ஒரு புதுசா ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி அப்படிதான் அத ஒரு படைப்பை வந்து அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் அந்த படைப்புக்கு வந்து பெரும்பான்மை பெயரா வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற மலையாள படங்கள்லாம் பெரும்பான்மை சிறப்பானதா தான் இருக்கும். முக்காவாசி, அதை எல்லாம் சொல்லிட முடியாது, சிறப்பானதா தான் இருக்கும். வாய்ப்பு இருக்கும்போது பாருங்க. இந்த டாபியும் நீங்க வாய்ப்பு இருக்கும்போது பார்க்கலாம். தரமான படைப்பு. விளையாடுங்க, சிறப்பு. விளையாடுங்க, சிறப்பு. விளையாடுங்க, சிறப்பு. விளையாடுங்க, சிறப்பு. விளையாடுங்க, சிறப்பு. 21ஆம் தேதி திருஷ்யம் வருதுன்னு ஞாபகம் இருந்த வரைக்கும். நீங்க முதல் 2 பாகம் பார்த்துட்டீங்கன்னா 3ஆவதும் கண்டிப்பா பாருங்க. தமிழ்ல பாபநாசம்லாம் வெளியாச்சு. 2வது பாகம் வெளியான மாதிரி ஞாபகம் இல்லை. ஆனா முதல் பாகம் பாபநாசமா வெளியாச்சு. எல்லாமே தரமானதா தான் இருக்கும். பாபநாசம் தமிழ்ல அதுவும் தரமானதா தான் இருக்கும். திருஷ்யம் 1, 2 மோகன்லாலும் மீனாவும் முக்கிய அதுவும் தரமானதா தான் இருக்கும். 2வது கொஞ்சம் மெதுவா போகும் கதை நகர்வு. ஆனா அது அந்த கதை களத்தை வலிமையா வடிவமைக்கிறதுக்கு தேவையானதா இருக்கும். மிகவும் சிறப்பா இருக்கும், பாருங்க. ஆனா அதுல என்ன ஒண்ணு ஏத்துக்க முடியாதுன்னா, மோகன்லால் பேர் வந்து ஜார்ஜ் குட்டின்னு வச்சிருப்பாங்க. அந்த குட்டியை மட்டும் தவிர்த்திருக்கலாம். அவரை பார்த்து எப்படி குப்புறப்படுத்திருக்கும் போது பேரை வச்சாங்க அப்படின்னு சும்மா கலாய்க்க சொல்றேன். ஜார்ஜோட நிறுத்தி இருந்திருக்கலாம். அவரை எப்படி குட்டின்றது நம்மளதுல குட்டி வேற பொருள் எல்லாம் வருது. அதனால ஜார்ஜோட நிறுத்தி இருந்திருக்கலாம். அதை தவிர பெரிய மாற்று கருத்துலாம் ஒண்ணும் இல்ல. தரமான படைப்பு. பாத்தீங்கன்னா சொல்லுங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம். அடுத்தடுத்த நகர்வும் சேர்த்து சொல்லணுமா? இனி நம்ம குயின் டு அங்க பான் டு C3 ஆட்னா நம்ம பிஷப் டு C3 ஆட்லாம். அவங்க ரூக் வச்சு வெட்டினா நம்ம
இந்த புதிருக்கெல்லாம் இவ்வளவு நேரம் எடுத்துக்கூடாது. புதிரோட தலைப்பு செக்மேட் இன் மூவ். Rook F2. அது செக்மேட் வருதா என்ன? Queen F2. Queen F2. விளையாடுங்க சிறப்பு. Rook F2 போவாது. சரி அத பிழையில சொல்லிட்டேன். சரி அடுத்து. இருபத்தொன்னு நல்லா பண்ணிட்டோன்னு பயங்கரமா ஒண்ணு கொடுத்துட்டாங்கன்னு நம்ம நினைக்க வேணாம். விதிமுறைப்படி யோசிங்க, கண்டுபிடிச்சிருங்க.
Queen to B4. குயின் டு B4. காந்தியா பகத்தா Bucket 4. விளையாடுங்க சிறப்பு. ரெண்டாவது விதிமுறைப்படியும் வந்துருது பாருங்க. அப்ப B2ல ஆட்டத்தை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அதை தடுக்கிறதுக்கான நகர்வு ஒண்ணுதான் இருக்கு. அதை அவங்க ஆடுறாங்க. ஒரு நகர்வு முடிஞ்சிருக்கு. Queen A3. விளையாடுங்க சிறப்பு. ரெண்டரை நகர்வுல ஆட்டம் முடிஞ்சிருச்சு. நீங்க போட்டிலையும் இந்த மாதிரி தான் ஒரு நீங்க ஒரு ஆய்வு மேற்கொள்றீங்க. அதை அப்படியே எழுதிடுங்க. அப்ப அது செக்மேட் இன் 2.5 மூவ்ஸ், செக்மேட் இன் 3 மூவ்ஸ், செக்மேட் இன் 5 மூவ்ஸ்னு கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்கிறத தலைப்பையும் வச்சிருக்கிற குதிரையும் பார்த்து அப்படியே எழுதிடணும். எழுதும் போது 1 2 3 4ன்னு போட்டு அப்ப அந்த 5வது நகர்ல அந்த ஆட்டம் முடிஞ்சாதான் அந்த புதிர்ல நீங்க சரியா பண்ணிருக்கீங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். மத்தவங்க நமக்கு அதை சொல்லி அதை மதிப்பெண்ணை வச்சு நமக்கு யாருமே இந்த மாதிரி இதுல உங்களோட வளர்ச்சி எதையே தடுக்கவே முடியாது. தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய விளையாட்டுகள் எதுவா இருந்தாலும் சரி. அதுல அப்ப நீங்க 5 நகர்வுனா 5வது நகர்வுல முடியறதை எழுதிட்டீங்கன்னா நீங்க எழுதுனதுதான் அது சரிதான். சரியா? 5வது நகர்ல முடியலன்னா அது தப்பு. அதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நீங்க புதிருக்கு போகும்போது சொல்றேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சு மாஸ்டர். மாஸ்டர் சொல்லுங்கப்பா. Queen B8, King E7, Bishop F6 checkmate. இல்ல கிடையாது. முதல் நகர்வு சரி. அவங்களோட நைட்டு வெட்டிடலாம். எதுக்கு அது மாதிரிலாம் பண்ணணும்? அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. இன்னொன்னு, உங்க சூழலை பாருங்க. நீங்க ஒரு நகர்வு ஆடி இருக்கீங்க. உங்க அரசு உங்க எல்லை பகுதிக்குள்ள போயிருக்கு. உங்க அரசர் எங்க இருக்குன்றது எப்பயுமே நமக்கு தெரியணும். உங்க அரசர் எங்க இருக்கு? குயின் டு G8 ஆடினா என்ன ஆகும்? குயின் டு G8 ஆடக்கூடாது. ஏன் ஒன் மூவ் செக்மேட் ஆயிரும். இதான் பார்க்கணும். இல்ல அதுதான் பார்க்கணும். புரியுதுங்களா? அது இல்லாம சூழலை பெட்டாலியன் கவுண்ட் சூழலை பாருங்கப்பா. நமக்கு ஒரே ஒரு அரசியம் தான் இருக்கு. அவங்க எவ்வளவு கூடுதலா வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அப்ப அந்த ஆட்டம் முடியறதா இருக்கணும். அப்பதான் புதிர் நமக்கு வரணும். நேத்து இன்னொரு படம் பார்த்தோம். அதுவும் நெட்ஃபிளிக்ஸ்ல 31ஆம் தேதிக்குள்ள போயிடும். அதுவும் வாய்ப்பு இருந்ததுன்னா பாத்துருங்க. தரமா தான் இருந்துச்சு. நல்ல நகைச்சுவையும் இருந்துச்சு, நல்ல கருத்து இருந்துச்சு. டாடி டே கேர்.
ம். Queen to G8. குயின் டு G8 ஏன் வேணான்றதுக்கான முழு விளக்கமும் கொடுத்தனே, கவனிக்கலையா நீங்க? ஆசிஷும் அந்த நகர்வை கண்டுபிடிச்சு சொன்னாரு. ஏன் ஆடக்கூடாதுன்னு பார்த்து சொல்லுங்க. அவங்க குயின் டு H2 ஆடுவாங்க. அந்த ஆயுதமா பார்த்தோம், அதனாலதான் அதை ஆடக்கூடாது. யோசிங்க, கண்டுபிடிங்க.
செக்மேட் இன் அ மூவ். இப்ப கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. ஓகே சார். ஓகே மாஸ்டர். Bishop to F6. ஆசிஷம் ஏற்கனவே சொன்னாருமா, அது செக்மேட் இன் அ மூவ் ஆகாது. பிஷப் F6 அவங்களால எதுவுமே ஆட முடியாம இருந்து எதிரரசரை கைது பண்ணா அதான். விளையாடுங்க சிறப்பு. Bishop to E6. விளையாடுங்க சிறப்பு. Queen to D8. விளையாடுங்க சிறப்பு. Rook to C7. இதுல வந்து நீங்க அடுத்தடுத்த நகர்வு சேர்த்து சொல்லுங்க. Rook C7. King to B8. Rook to F7. King to A8. Rook to F8. Checkmate. நீங்க சரியா காட்சிப்படுத்தி பார்த்து சரியா சொல்லுங்க. இல்ல F8க்கு முதல்ல எப்படி யானை போக முடியும்? சரியா பார்த்து சொல்லுங்க. So rook to C7, king to B8, rook to F7, பிஷப் ஆல அவங்க அரசருக்கு தாக்குதல், அதனால கிங் டு A8 அவங்க ரூக்கை வெட்டிடலாம். திரும்பவும் இருங்க. இந்த இடத்துல முதல்ல ரூக் டு C7க்கு கிங் டு B8 தான் போகணும்னு கட்டாயம் இல்லை. கிங் டு D8 ஆட்டா என்ன பண்றது? பிஷப் டு F8 அவங்க ரூக்கை வெட்டிடணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆடுவாங்க? கிங் டு E8. அவசியம் இல்லை. அவங்களும் நம்மளோட யானையை வெட்டிட முடியும். ரூக் C7, கிங் D8, கிங் D8, பிஷப் F8, கிங் டு C7. அதனால அது வேண்டாம். வேற யோசிங்க. இந்த ஒரு நிமிடம் வரேன்.
கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல மாஸ்டர். இல்ல சார். சரி யோசிங்க. சரி இருங்க, நான் இன்னொரு ஒரு யோசனை சொல்லிட்டு போனேன். இந்த புதிரோட தலைப்பு செக்மேட் வித்தின் 2 மூவ்ஸ். யோசிங்க, கண்டுபிடிங்க. இந்த ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன். Rook C7. The tomb
புதிரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன் சார். சரி சொல்லுங்க. சார் பிஷப் டு F5. விளையாடுங்க. சிறப்பு. அந்த முதல் அப்புறம் அரசரை நகர்த்தினப்புறம் இன்னொரு மந்திரி B7 ஆட்டத்தை முடிச்சிடுறோம். மாஸ்டர் ரூக் B7. ரூக் 2 இல்ல வேண்டாப்பா. அதனால என்ன ஆக போகுது? உங்களோட பிஷப் எடுத்துடலாம். அதான் சரியா இருக்கணும். அடுத்த நகரையும் சேர்த்து எதுக்கும் கணக்கிட்டுருங்க. அப்புறம் என்ன பண்ணலாம்? பிஷப்பை வெட்டிடலாம், அவங்க பான் வெட்டிடுவாங்க. நம்ம குயினா ப்ரமோட் பண்ணிட்டு நைட் எடுத்துட்டு கிங் வச்சு பால் எடுத்துட்டு லாஸ்டா பால் எடுத்துடலாம். பானை வந்து ப்ரமோட் பண்றது என்னவா பண்ணலான்றீங்க? குயினா விளையாடுங்க. சிறப்பு. அதான் இப்ப நீங்க சொன்னதுதான் சரியான ஆய்வு முடியும். விளையாடுங்க. கருப்பு படம் பாத்துட்டீங்களா யாராச்சும்? இல்ல. டிலைட் சினிமாஸ் யூடியூப்ல அவங்க கொஞ்சம் தரமா கணிப்பாங்க. அவரை பாக்குற அளவுல இருக்குன்னு தான் சொல்றாங்க. பாக்க checkmate within 2 moves. மாஸ்டர் ரூக் D8. வேணாப்பா. நீங்களே பார்க்கலாம். ரூக் B8 ஆடினா எப்படி 2 நகர்ல ஆட்ட முடியும்? ரூக் into D8 அப்போ முடியலல்ல. அப்ப அவ்வளவுதான் தப்பு. அவ்வளவுதான். நீங்களே முடிவு பண்ணலாம். நைட் D7. வேணாப்பா. எனக்கே தெரியுது. Queen into F8, king into F8, rook D8, checkmate. விளையாடுங்க. சிறப்பு.
விதிமுறைப்படி யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்க. ஓகே சார். மாஸ்டர் பான் E4 மாஸ்டர். விளையாடுங்கப்பா. சிறப்பு. ஈவா 4 தானே? ஆமா. விளையாடுங்க. சிறப்பு. அப்புறம் குயின் அட்டாக் புரியுமா? விளையாடுங்க. சிறப்பு. ரூக் H1 மாஸ்டர். வேணாப்பா, ஆடக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க. குயினை வெட்டிடுவாங்க. அவங்களோட குயினை வெட்டிடலாம். போன நகர்வு அவங்க குயினை எதை வச்சு வெட்டுவாங்க? பான் வச்சு வெட்ட முடியாது. அதான் பிரச்சனை. இப்ப குயின் டு ஃபேஷன் 6 சரிதான். விளையாடுங்க. நன்று. எதனால அது சரின்னு ஆகுது? ஏன்னா அவங்க குயின் எடுக்க முடியாது. ரூக் அப்சல்யூட் பென் இருக்குது பான் கிட்ட. சிறப்பு. அதனாலதான்.
Rook to b5. முதல் நகர்வு சரி, விளையாடிருங்க. Checkmate in a move. Master, bishop b7. விளையாடுங்க சிறப்பு. யோசிங்க, இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வந்துடுறேன்.
கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல சார். இல்ல மாஸ்டர். சரி யோசிங்க. யோசிங்க, அதை வந்துடுறேன். Knight to f3. Sir, knight f3. Sir, knight f3.
கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல மாஸ்டர். சரி. விதிமுறைப்படி யோசிங்கப்பா, கண்டுபிடிச்சிடலாம். முதல் இது படி இருக்கா? இல்ல சார். ரெண்டாவது ரெண்டாவது இல்ல. அப்ப மூணாவது படி தானே கண்டிப்பா இருக்கணும். ஆமா. அப்ப யோசிங்க அது படி. நைட் டு B3. அடுத்த நகர்வு குயின் வச்சு வெட்டிடுவாங்க. அதனாலதான் அது வேணாம். நம்ம அதிவிரைவு சுற்றுக்கு போயிடலாமா? நான் உங்களோட ஒரு மாணவரா சேர்ந்துக்குவேன். யார் கண்டுபிடிக்கிறீங்களோ சொல்லலாம். குயின் டு C1, குயின் டு C1, நைட் டு E2, ராயல் 4, அரசரை நகர்த்தின அப்புறம் அவங்க அரசி எடுத்துக்கலாம். மூலமா நம்ம ஒரு குதிரை ஒரு அரசியும் கொடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு யானையும் ஒரு அரசியும் எடுத்துக்கணும். அதை விட சிறப்பான நகர்வு எதுவும் என்னால இங்க கணக்கிட முடியல. விளையாடுங்க பார்க்கலாம். நைட் F3. ஆடக்கூடாதுப்பா, ஏன்னு சொல்லுங்க. இல்ல ஆடக்கூடாதுன்னு இல்ல, அடுத்த நகர்வு சேர்த்து சொல்லுங்க. மாஸ்டர், knight E2, king H1, queen D5 checkmate. Knight F3, knight F3, king H1. Knight 2. E2. சரி, knight E2, knight E2, king H1, அப்புறம் queen D5. விளையாடுங்க, சிறப்பு. அது மட்டும் தான் கேட்டாங்க. rook H6. ரெண்டு யானையுமே H6க்கு போக முடியும். எந்த யானை? REH6. அது வேணாம், அது வேணாம்னு இல்ல. சரி, அடுத்த நகர்வு REH6, king G8, rook H8 checkmate. விளையாடுங்க, சிறப்பு. ஒரு அரசரையும் யானையும் வச்சிருக்க ஒரு இறுதி ஆட்டம். நமக்கு ஒரே ஒரு சிப்பாய் மட்டும் தான் கூடுதலா இருக்கு. இந்த இடத்துல சூட்சம் என்னன்னா, ரூக் E5 ஆடிட்டோம்னா அவங்க நம்ம யானையை எடுத்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி அவங்க யானையை நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் எஸ்கார்டிங் தி பான் டு ப்ரோமோட் அஸ் அ குவீன், நம்ம அரசரோட பாதுகாப்புல அந்த சிப்பாயை கொண்டு போய் அரசியா மாத்திடலாம். ரூக் E5 விளையாடுங்க, சிறப்பு. இல்லடா 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 இல்லடா, அவசரப்படாத அவசரப்படாத.
கிங் டு e4 கெய்னிங் அப்போசிஷன் ஓவர் த ஈரான். சிப்பாயை நகர்த்தினா அந்த சிப்பாயை கடைசி வரைக்கும் அரசியா மாத்தவே ஆஷிஷ் மீண்டும் திரையை பகிருங்கப்பா. பகிரணுமா? மீண்டும் ஒரு முறை திரையை பகிருங்க. இணைப்பு போயிட்டு வந்துச்சு, திரை காட்டப்பட மாட்டேங்குது. ஓகே, திரும்பி ஸ்டாப் ஷேர் போட்டு ஷேர் பண்றேன். 3 மணி நேரம் கிட்ட பண்றோம்ல, அதனால எதிர்கட்சிகளின் சதியா இருக்கும். மீண்டும் திரையை பகிருங்க. இப்போ தெரியுதா? நகர்வு கண்டுபிடிங்க, சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த இடத்துல முதல் நகர்வுல சரி படை வீரர்களோட எண்ணிக்கை பெட்டாலியன் கவுண்ட் சமமா தான் இருக்கு. நம்ம அவங்க மந்திரி எடுத்துட்டா கூடுதல் ஆயிடுவோம். அதனால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துடலாம். அரசரை நகர்த்துறதை விட அந்த மந்திரியே எடுத்துடலாம். அடுத்த நகர்வு கிங் வச்சா அவங்க நம்ம குயின் எடுத்துவாங்க. இல்ல இல்ல, அவங்க அரசிய நகர்த்தினதுனால மறைமுகமா அவங்க யானையால நம்ம அரசுக்கு தாக்குதல் இருந்தது நேரடியா மாறிடுச்சு. இப்ப நம்ம அரசரை நகர்த்தினாலும் அரசியை இழந்துருவோம், வேற ஏதாவது நம்ம அந்த யானையை எடுத்தாலும் அரசியை இழந்துருவோம். அதனால வேணாம். அப்ப அது வந்து ஒரு பின், ஒரு ரிலேட்டிவ் பின்ல நம்மளே போய் உட்கார்ற மாதிரி இருக்கு. நான் சொல்லியிருக்கேன்ல, எப்பயுமே எதிர் தாக்குதல் நடத்தக்கூடிய நகர்வுலாம் நம்ம ஆடலாம். பிஷப் டு காந்தி 3 ஆடிட்டா அவங்க அரசிக்கு ஒரு எதிர் தாக்குதல் நம்ம நடத்துறோம். அவங்க நம்ம அரசியை எடுத்துக்கிட்டோம், நாம அவங்க அரசியை எடுத்துடலாம். இருந்தாலும் இருங்க ஒரு தடவை கணக்கிட்டுக்கலாம். ஆனா இங்க என்ன பிரச்சனை? சரி பிரச்சனை இல்ல. பிஷப் G3, பிஷப் G3 ரூக் D2 நம்ம அவங்க அரசியை எடுத்துக்கிறோம். அவங்க நம்ம மந்திரி எடுத்துருவாங்க, பரவாயில்ல, நம்ம அவங்களோட இன்னொரு மந்திரி எடுத்துடலாம். அது அவங்க கேட்கல, எடுத்துக்கிட்டா நம்ம அப்பயும் நம்ம கூடுதலா தான் இருக்கும். அடுத்த புதிய chess.com எக்ஸ்பர்ட்ஸ் லாகின் ரேட்டிங்கை தாண்டிட்டோம், இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ் ரேட்டிங்கை நெருங்குறோம். என்ன ஆடலாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? நானும் கண்டுபிடிக்கல, எனக்கும் தெரியல. விளையாடலாமா? நைட் டு D5 ஆடலாம். ஆடுங்க, கண்டுபிடிச்சிட்டேன். சும்மா ஒரு பேச்சு. நைட் டு D5. அப்ப அவங்க மந்திரி அந்த குதிரை எடுத்தாலும் சந்தோஷம் தான், எடுக்கலனாலும் சந்தோஷம் தான். இப்ப அவங்க எடுக்கல, இப்ப என்ன பண்றது? நான் கணக்கிட்டு வச்சிருந்தது பிஷப் H4 தான். அந்த H4ல எடுத்து சிப்பாயை போட்டாங்க. சரி விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, நீங்க 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சு திரையை பகிர்ந்துருங்க. நீங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விளையாட போறீங்களா, இல்லைன்னா 4 பிளேயர் வேரியன்ஸ்ல 2 பேரும் ஒரு அணியில சேர்ந்துக்கிறீங்களா? உங்களோட அணியில நான் சேர்ந்துக்கவா? விளையாடுங்க.